இந்தம்மா உடம்பு சரியில்லைன்ட்டு வினோ சொன்னா டாக்டர் போய் பார்த்தீங்களா? என்னாச்சு? நைட்டு முழுதும் இடுப்பில் பயங்கரமான வலி, வாமிட்டிங் இருந்தது. விஜோ என்னை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனான். ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது கிட்னியில் பெரிய அளவான ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனடியாக ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரே வருத்தமாக இருக்குது சாந்திகா. கவலைப்படாதீங்க ஹில்டாம்மா, தைரியமா இருங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறோம். 3 weeks later. ஹில்டாம்மா, இன்னைக்கு தானே ஆப்ரேஷன் சொன்னீங்க, டாக்டர் பார்க்க போகலையா? இங்கே இருக்கிறீங்க. ஆமாம் சாந்தி அக்கா, டாக்டரை பார்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் நான் திரும்பி வந்தோம். அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். சர்ஜரின்னு சொன்னாங்க, அதுக்குள்ள டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சு? நாங்கள் ஆப்ரேஷனுக்கு தான் போனோம் சாந்திக்கா. டாக்டர் வந்து எங்களை அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஓகே சொல்லி நாங்கள் ஸ்கேன் எடுத்தோம். 1.3 சென்டிமீட்டர் அளவுள்ள கல் வந்து என் கிட்னியில் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோன் வந்து வெளியும் வராது, கரைஞ்சும் போகாதுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் ஒன்று தான் இதுக்கான தீர்வு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, இன்னைக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த இடத்துல அந்த கல் இருந்ததோ இப்போ அந்த இடத்துல கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு பாத்தீங்களா? எந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமாங்க, இது உண்மையாகவே எங்க வீட்டுல நடந்த ஒரு அற்புதம். 4 யூரலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிருந்தோம். 4 பேருமே இதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க கன்சல்ட் பண்ண எல்லா டாக்டர்ஸும் இதுக்கு சர்ஜரி தான் சொல்யூஷன் சொன்னாலும் நாங்க ஆண்டவரிடத்துல இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சுகம் தருவதற்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். நாங்க ஆண்டவரிடத்துல கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இது சர்ஜரி பண்ணாம நீங்க ஒரு அற்புத விதமா இதை குணமாக்குங்க அப்படின்னு தான். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படியே டாக்டர்ஸ் இம்பாசிபிள் சொன்னதை ஆண்டவர் பாசிபிளா மாற்றி ஒரு அற்புத சுகத்தை ஆன்டிக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இந்த காரியம் நடக்காது, இது முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை நீங்க ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன்.